முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பை கேட்டு அதிர்ச்சியுற்ற சென்னை, திருச்சி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், ஈரோடு, நெல்லை, சிவகங்கை, சேலம், நாமக்கல் மற்றும் நாகை மாவட்டங்களைச் சேர்ந்த அஇஅதிமுக தொண்டர்கள் 19 பேர் உயிர் தியாகம் செய்துள்ளனர். சென்னை வலசரவாக்கத்தைச் சேர்ந்த கழக தொண்டர் வெங்கடேசன் முதலமைச்சருக்கு தண்டனை விதிக்கப்பட்ட செய்தியை அறிந்ததும் தனது உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீக்குளித்தார். உடனடியாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதிக்குட்பட்ட மலைவேப்பன்குட்டை பகுதி கழக பிரதிநிதியாக இருந்தவர் திரு பெருமாள். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிரான பெங்களூரு நீதிமன்ற தீர்ப்பை கேட்டு அதிர்ச்சியடைந்த அஇஅதிமுக தொண்டர் திரு பெருமாளுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்தார். இதேபோன்று நாமக்கல் மாவட்டம் காளப்பநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியும் கழக தொண்டருமான ராஜேந்திரன் என்பவரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிரான தீர்ப்பை கேட்டு அதிர்ச்சியடைந்து மாரடைப்பால் மரணமடைந்தார். அம்மாவை கொண்டு போய் செய்யல போட்டாங்க. போடும்போது ஐயோ இப்படி அந்த அம்மாவுக்கு ஆயிடுச்சேன்னு இவர் நெஞ்ச காட்டி சொட்டேன். அவருக்கு மறுக்கா டாக்டர் வர சொல்லி நாங்கள் சொன்னங்காட்டி அங்கே வரங்காட்டி டாக்டர் வரங்காட்டி அது நின்று போயிடுச்சுங்க. அந்த அம்மாவை கொண்டு போய் உள்ளே அடைச்சிட்டாங்கன்னு சொன்னது இவருக்கு கப்புன்னு அடைச்சி போயிடுச்சுங்க. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகேயுள்ள நகர் கிராமத்தைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் என்பவரின் மகள் BA 2ஆம் ஆண்டு படிக்கும் ஜோனசா முதலமைச்சருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை கேள்விப்பட்டதும் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகேயுள்ள நெய்வாசல் பகுதியைச் சேர்ந்த கழக தொண்டர் ராஜேந்திரன் மனமுடைந்து மாரடைப்பால் உயிரிழந்தார். நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம் நாகை மெயின் ரோடில் நீதிமன்றத்தின் அருகே வசித்து வந்த கழக தொண்டர் கோவிந்தராஜ் தண்டனை செய்தி அறிவிக்கப்பட்டதும் அம்மா என்று சொல்லி மயங்கி விழுந்ததும் மாரடைப்பால் உயிரிழந்தார். நாகை மாவட்டம் விழுந்தமாவடியைச் சேர்ந்த திரு ரத்னசாமி என்பவர் மலேசியாவில் பணிபுரிந்து வருகிறார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிரான பெங்களூரு நீதிமன்ற தீர்ப்பு வெளியானதை தொடர்ந்து திரு ரத்னசாமிக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார். இதனால் விழுந்தமாவடி கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. அம்மாவுக்கு பொய் வழக்குல தப்பான தீர்ப்பை சொல்லிட்டாங்கன்னு எங்க அப்பாவுக்கு நாங்க இந்தியால இருந்து கால் பண்ணி மலேசியாவுக்கு சொன்ன உடனே அவருக்கு ஹார்ட் அட்டாக் அங்கேயே இறந்து போயிட்டாரு. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிரான தீர்ப்பை கேட்ட அதிர்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகேயுள்ள முத்தலாபுரத்தைச் சேர்ந்த கதிரேசன் மனைவி பாலம்மாள் என்பவரும் தும்பலப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட மேட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த பெரியம்மாள் ஆகியோர் மயங்கி விழுந்து உயிரிழந்தனர். தங்கள் உயிரை விட உயர்வாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை நேசித்து வந்த கழக தொண்டர்கள் 19 பேர் இதுவரை தங்களது இன்னுயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர்.